வணக்கம் மக்களே. நம்ம வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் திமுக, எத்தனை பேர் அதிமுக, எத்தனை பேர் தாவேக, எத்தனை பேர் மதிமுக, எத்தனை பேர் பாஜக, இதெல்லாம் எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கட்சி வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்கிற கட்சியாக வரட்டும். சரிங்களா? எந்த கட்சி நம்ம குறை சொல்ல வேண்டாம். வர்ற கட்சி, ஜெயிச்சு வர கட்சி எந்த கட்சினாலும் வரட்டும். மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரிதாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கஞ்சா பழக்கத்துக்கு நிறையவே அடிமையாயிட்டாங்க. போதை பழக்கத்துக்கு அதெல்லாம் மாற்றணும். எந்த தலைவர், எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரிங்க, எந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் சரி, அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களோட போதை பழக்கத்தை மாற்றணும். அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து நடக்கும். சர்வசாதாரணமாகிடுச்சு இப்போல்லாம். அது மாதிரி செயின் அறுக்கிறது அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். அதாவது இந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு கட்சி நான் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேங்க. அது எந்த கட்சினாலும் பரவாயில்லைங்க. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும். ஒரு பயம் வரணும். ஒரு தப்பு செய்யறனாலே ஒரு பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை மக்கள் இந்த முறை தேர்ந்தெடுக்கணும். ஜெயிச்சு வர்றவங்களும் சும்மா அறிக்கையை மட்டும் விடாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேங்க. நிறைய வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்கள், செயின் அறுக்கிறது, வீடு புகுந்து வெட்டுறது, ரோட்டில் செவனேன்னு போகிறவனை கூட அடித்து துன்பப்படுத்துறது, தண்ணி அடித்தவனே இங்கே உட்காந்து ஏன்டா தண்ணி அடிக்கிறீங்கன்னு கேட்டால் அவனை போட்டு அடிக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு பயம் வரணும். இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம போலீஸ் நம்மளை வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் வரணும். அந்த மாதிரி சட்டம் வேணும். ஓகே, உறவுகளே, தோணுச்சு அதான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல, நானும் சொல்லலாங்க. நான் பாருங்கள், தேர்தல் வந்துருச்சுன்னா நம்ம கட்சியில் இருக்க ஆளுகள்லாம் அது வரைக்கும் முகத்தை திருப்பிட்டு போவாங்க. எலெக்ஷன் வந்துருச்சா கூப்பிட்டு பேசுவாங்க. என்னம்மா தங்கச்சி, எங்கே தங்கச்சி போகிற, எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு. ஏன் நடந்து போகிற, வண்டியில் போகலாம்ல, வண்டி எங்கே, மாப்பிள்ளை எங்கே, மச்சான் எங்கே, அண்ணன் எங்கே அப்படின்னு நிறைய விசாரிப்பாங்க. எலெக்ஷன் டைம் வந்துட்டா. எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எதுக்குமா நான் பதில் சொல்லணும், எனக்கா நீ ஓட்டு போட்ட, போய் ஓட்டு போட்டவட்ட போய் கேளு. அது எந்த கட்சி ஜெயித்தாலும் இதுதான் பதிலாக இருக்கும். அதனால் ஓட்டு போடுற நம்மளும் பார்த்து தாங்க போடணும். நல்ல தலைவராக, நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவராக நாமளும் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? எனக்கு அரசியல் பேசுகிறதே பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த முறை போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எந்த கட்சி தந்தாலும் சரிங்க, நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களா வாங்க. சரிங்களா? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. ஓகே, பாய்.